4000 கொடுத்து வச்சிருவோம் இல்லையா? மந்திரம்லாம் தப்பு தப்பாக படிக்கிறீங்க, புக்கை பார்த்து படிக்கிறீங்க. இது நானே அடுத்த கூட படிச்சுட்டு போயிடுவேன். நம்ம மந்திரம் யஜ்யம் பண்ணுறவனுக்கே காசு சரியாக கொடுக்க மாட்டோம், அப்புறம் வரவங்களுக்கு எங்கே தானம் கொடுக்குது? ஸோ அந்த காலத்தில் இங்கே ஒரு அவங்க வீட்டில் என்னெல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, சேகரிச்சுக்கிட்டாங்க. உடனே ஓடி வராங்க, அங்கேருந்து ஓடி வராங்க. பசங்க பின்னாடி இருக்க மாதிரி நானும் வரோம், திடீர்னு ஓடி வராங்க. வந்தாங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணார், இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு போஸ் கொடுத்தாராம் கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய போஸ் எப்பயும் வித்தியாசமாக இருக்கும். 3 வளைவு இருக்கும் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணன் நிற்கும் போது இல்லை நேராக நிற்க மாட்டார், 3 வளைவாக நிற்பார். ஆனால் அவருக்கு பேர் திரிபங்க அப்படின்னு பேர். 3 வளைவோடு நிற்பார் பகவான். கர்மத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க பிக்ஷைனால. நம்ம யாருக்காவது பிக்ஷை போட்டோன்னா என்ன அர்த்தம், நாம் அவங்களுக்கு நம்மளுடைய கர்மத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அவங்ககிட்ட நல்ல கர்மத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி தெருவில் போகிறவனுக்கு பிக்ஷை போட்டான், அவன் கர்மத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அவனே பிச்சைக்கார ரோட்டில் கஷ்டப்பட்டு இருக்கான், அவன்கிட்ட நாம் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது நம்மளும் அடுத்த ரோட்டில்